இன்னைக்கு திருவிளையாடற் புராணத்துல 4வது பாடலும் 5வது பாடலும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? இது ரெண்டும் என்ன அப்படின்னா, இறைவன் கோவிலை விட்டு நீங்குதல். அதுக்கப்புறம் என்ன செய்யறாருன்னா, இது தெரியாத மன்னர் இறைவன்கிட்ட போய் என்ன காரணம், எதனால கோயிலை விட்டு வெளியேறினீங்க அப்படிங்கிறத கேக்குறாங்க தான் இந்த 4வது பாடலும் 5வது பாடலும். சரிங்களா? இப்ப 4வது பாடலும் 5வது பாடலுக்குரிய பொருள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். கோவிலை விட்டு வெளியேறிய இடைக்காடனாருக்கும் அவர் நண்பராகிய கபிலருக்கும் மனமகிழ்ச்சி உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் நினைச்சு ஞானமயமாகிய தம்முடைய லிங்க வடிவத்தை மறைத்து உமாதேவியரோடும் திருக்கோவிலை விட்டு வெளியேறிட்டார். அதுல இருந்து வடக்கே வையை ஆற்றின் தென்பக்கத்தை ஒரு திருக்கோவிலை உருவாக்கி அங்கு சென்று இருந்தார். சரிங்களா? இங்க இருந்து வெளியேறி இன்னொரு இடத்துல வடக்கு பக்கமா போய் வைகை ஆற்றின் தென்பக்கத்தை ஒரு திருக்கோவிலையாக்கி அங்கு இருக்காங்க. சரிங்களா? இதை தெரியாத மன்னர் நான் என்ன தவறு செய்தேன் அப்படிங்கறத இறைவன்ட்ட கேக்குறாங்க. சரிங்களா? இறைவனே, என்னால், என் படைகளால், என் பகைவரால், கல்வரால், காட்டில் உள்ள விலங்குகளால் தமிழ்நாட்டில் தங்களுக்கு இடையூறு ஏற்பட்டதா? எதனால இந்த முடிவை எடுத்திருக்கீங்க? மறையவர் நல்வொழுக்கத்தில் குறைந்தனரோ? தவமும் தர்மமும் சுருங்கியதோ? இல்லறமும் துறவரமும் தத்தம் நெறியில் இருந்து தவறினரோ? எது எமது தந்தையே யான் அறியேன் என்று வேண்டினான் பாண்டிய மன்னன். சரிங்களா? என்ன காரணங்கிறது தெரியல அவருக்கு. அந்த புலவரை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுமே அந்நேரம் அவருக்கு ஞாபகம் வரல. இதனாலதான் இறைவன் இந்த கோயிலை விட்டு போயிருக்காங்கிறது அவருக்கு தெரியல. அதனாலதான் இறைவன்கிட்ட போய் அவங்க முறையிடுறாங்க, எதனால நீங்க வெளியேறினீங்க அப்படிங்கிறது. சரிங்களா? இப்ப பாடல் என்னன்னு பார்ப்போம். இறைவன் கோவிலை விட்டு நீங்குதல். சரிங்களா? அதான் பார்க்க போறோம். போன இடைக்காடனுக்கும் கபிலனுக்கும் அகத்து வகை பொழியும் ஆற்றான் ஞானமயமாகிய தன் லிங்க உருவும் மறைத்து உமையாம் நங்கையோடும் வானவர் தம் பிராணலந்து புறம்போய்த்தான் கோவிலின் நேர் வடபால் வையை ஆன நதி தென்பாலோர் ஆலயங்கண்டு அங்கு இனிதன் அமர்ந்தான் மன்னோ. சரிங்களா? இதுல புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஈஸியா. அதாவது கோயிலை விட்டு போன இடைக்காடனருக்கும் கபிலனுக்கும் மகிழ்ச்சியை அளிக்கும் வகையில இறைவன் கோயிலை விட்டு வெளியேறாங்க. அவரோட என்ன மறைக்கிறாங்க? லிங்க உருவத்தை மறைத்து பார்வதி தேவியோடு, நங்கையோடும், உமையாம் அப்படின்னா பார்வதி தேவியோடும் வானவர்த்தம் பிராணலந்து புறம் போய்த்தான் கோவிலின் நேர் வடபால் வையை, அதாவது கோவிலுக்கு என்ன சொல்றாங்க, வடக்கு பக்கமா போய் வடபால் வையை அப்படிங்கிற தென்பக்கத்தை ஒரு திருக்கோவிலை தென்பாலோர் ஆலயம் கண்டு, அதான் தெற்கு பக்கம் சொல்றாங்கல்ல, தென்பாலோர் ஆலயம் கண்டு அங்கு இனிதின் அமர்ந்தான் மன்னோ, அங்க போய் அவர் இருக்காரு. சரிங்களா? அதுதான் இந்த இதுல சொல்லியிருக்காங்க. இறைவன் கோயிலை விட்டு நீங்குதல் அப்படின்னு. அகத்து உவகை அப்படின்னா மன மகிழ்ச்சி. யார் யாருக்கும்? இடைக்காடனருக்கும் அவருடைய நண்பர் கபிலருக்கும் மனமகிழ்ச்சி அளிக்கிறதுக்காக, அதாவது நம்மகிட்ட ஒருத்தவங்க மனம் வருந்தி வேண்டியிருக்காங்க, அவங்களுக்கு மன திருப்தி கொடுக்கணும், இதை நம்ம சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இறைவன் இந்த முடிவை எடுக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது மன்னர் எதனால கடவுள் நம்ம இங்க இருந்து வெளியேறிட்டாங்க அப்படிங்கறத தெரியாம கடவுள் கிட்ட வேண்டுறாரு. சரிங்களா? கோவிலை விட்டு நீங்கிய காரணம் அறியாது மன்னன் இறைவனை வேண்டுதல். அல்லதை என் தமரால் என் பகையரால் கல்வரால் அரிய காணத்து எல்லை விலங்கு ஆதிகளால் இடையூறியின் தமிழ்நாட்டில் ஏதிற்றலோ? தொல்லை மறைவர் ஒழுக்கம் குன்றினரோ? தவம் தருமம் சுருங்கிற்றாலோ? இல்லறனும் துறவரனும் பிழைத்தனவோ? யான் அறியேன் எந்தாய். தமர் அப்படின்னா உறவினர். என் நாட்டுல உள்ளவங்க பகைவர், கல்வர், இவங்களால விலங்குகளால் எதுவும் இடையூறு வந்துச்சா? இல்ல ஒழுக்கம் குன்றி செஞ்சாங்களா? தவம் தர்மத்துல ஏதாவது பிழை இருக்கா? இல்லறனும் துறவரனும் பிழைத்தனவோ ஏதாவது தவறு செஞ்சுட்டாங்களா? அதனாலதான் நீங்க வெளியேறிட்டீங்களா அப்படிங்கறதான் இந்த இதுல சொல்றாங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.